நல்லா சுட சுட சாதத்தோடு சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். அது ரொம்ப சிம்பிளாக என்னோடய ஸ்டைலில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனே சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஆட் பண்ணோடனே பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக தக்காளி குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினோடனே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ வந்து மட்டனை வந்து ஒரு 8 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வேக வச்ச தண்ணியை கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கொதித்து வரும்போது இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா சுவையான மட்டன் கிரேவி ரெடி.